Okay ma, next நம்ம example 6.17 பார்க்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த example 6.15 வரைக்கும் பார்த்துட்டோம். example 6.15 வரைக்கும் பார்த்துட்டோம். And example 6.16 I gave it as a homework. அது direct அப்படியே substitution of the formula. So நான் இதை homework-ஆ கொடுத்திருந்தேன். இப்போ நம்ம example 6.17 பார்க்கலாம். So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா the area of the triangle formed by the line with the coordinate axis is 36 square units. So area of the triangle கொடுத்திருக்காங்க, it is 36 square units. Find the equation of the line if the perpendicular drawn from the origin to the line makes an angle of 45 degrees with the positive of x-axis. So we have to find the equation of the line. So இதுக்கு நம்ம கொஞ்சம் படம் போட்டோம்னா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலா இங்க புக்ல படம் தரல, பட் நீங்க படம் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா it is given that ஒரு லைன் வந்து இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். ஸோ இதோட இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க, இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க, இது 36 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் let us assume that this line cuts the x axis and y axis at a and b ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, a and b ல கட் பண்ணுறதா எடுத்துக்கலாம். நான் இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க, that is triangle OAB. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB கொடுத்துருக்காங்க, it is 36 ஸ்கொயர் யூனிட்ஸ் அது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா we have to find the equation of the line AB. இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். if the perpendicular drawn from the origin to the line makes an angle of 45 degrees with a positive of, ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த லைனுக்கு நம்ம ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறோம். ஓகேவா, ஆரிஜின்லேருந்து இந்த லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறோம். அண்ட் இந்த பர்பண்டிகுலர் it makes an angle of 45 degrees with the positive direction of x-axis. So இந்த positive direction of x-axis ஓட இது 45 degrees make பண்ணுது. இதுதான் நம்ம கொஷின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் AB கண்டுபிடிக்கணும். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்றது புரியுதா, புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that area of triangle OAB it is equal to 36 square units ன்னு கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. and let us assume that this let OP be the OP is equal to P, the small p ன்னு எடுத்துக்கலாம், be the length of the perpendicular from the origin to the line. ஸோ இந்த லைனுக்கும் இந்த ஆரிஜினுக்கும் உள்ள அந்த பர்பண்டிகுலரோட லெங்க்த்தை வந்து நம்ம ஸ்மால் பின்னு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஓபின்ற டிஸ்டன்ஸை ஸ்மால் பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் POA is equal to 45 degrees. ஓகேவா, நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம எழுதலாம் இல்லையா. இப்போ லெங்த் ஆஃப் த நார்மல் ஃபார்மில் நம்ம என்ன படித்தோம், நார்மல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த லெங்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜினும் இந்த ஆங்கிள் மேட் பை த பர்பண்டிகுலரும் கொடுத்துட்டாங்கன்னா தென் we can write the equation of the straight line. அப்போ therefore equation of straight line அதுக்கு பேர் வந்து நார்மல் ஃபார்ம், இன் நார்மல் ஃபார்ம். ஸோ நார்மல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், இட் இஸ் x cos alpha plus y sin alpha is equal to P. இதான ஃபார்முலா படித்தோம், x cos alpha plus y sin alpha is equal to P. ஸோ இங்கே ஆல்ஃபா தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க 45 டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ let us substitute for alpha as 45, ஆல்ஃபாக்கு பதிலாக 45 சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ therefore x cos 45 degrees plus y sin 45 degrees is equal to P ன்னு வந்துரும். we'll get it like this. now 45ன்றது என்ன, it is actually 1 by root 2. cos 45 1 by root 2 தான், sin 45 1 by root 2 தான். அப்போ x into 1 by root 2 plus y into 1 by root 2 is equal to P. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் LCM is root 2, அது அங்கே cross multiply பண்ணிடுவோம். அப்போ from this we get that x plus y is equal to root 2P ன்னு வந்துரும். ஓகேவா, x plus y is equal to root 2P ன்னு வந்துரும். this is the equation of the line. இப்போ என்ன பண்ணலாம், இந்த equation of the line let us write it in the intercept form. intercept formல எழுதலாம். now this equation of the line we can write it as x by root 2p plus y by root 2p is equal to 1 ன்னு எழுதலாமா. இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா, இந்த root 2p நான் திருப்பி இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ x by root 2p plus y by root 2p is equal to 1 ன்னு வந்துடுது. ஸோ this is intercept form இல்லையா. இப்போ இங்கே root 2pங்கிறத என்னது, x intercept. அப்போ therefore x intercept. ஸோ இங்கே x interceptங்கிறது என்ன, இந்த டிஸ்டன்ஸ் OA. x interceptங்கிறது என்ன, இந்த டிஸ்டன்ஸ் OA. ஏன்னா x interceptங்கிறது that is distance between the origin and the point where the line cuts the x axis. இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம x interceptன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, x intercept OA
ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2pன்னு வந்துடுது. அதே மாதிரி ஒய் இன்டர்செப்ட் ஓபி it is equal to root 2pன்னு வந்துடுது. we are getting it like this. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, now we know that area of triangle OAB, so that is equal to 36 square units ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன, இது வந்து it is a right angle triangle. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா half into base into heightன்னு சொல்லாமா, half into base into height. இங்கே பேஸுங்கிறது OA, ஹைட்டுங்கிறது OB. ஸோ half into base into height. So we can say that half into base, which is OA into OB, it is equal to 36 ன்னு கொடுத்துருக்காங்க. Now let us substitute for OA and OB. OA OBக்கு பதிலா இதை substitute பண்ணுவோம். அப்போ 1/2 into root 2p plus into root 2p is equal to 36 வந்துரும். Which you'll get it as in the root 2 into root 2 you'll get it as 2. So 2p square by 2 is equal to 36. இப்போ 2 gets cancelled. அப்போ p square is equal to 36. அப்போ from this p is equal to 6. இங்கே we have to take only the positive. ஏன்னா நெகட்டிவ் எடுக்கக்கூடாது. ஏன்னா pங்கிறது length of the distance from the origin to the given line இல்லையா, length. pங்கிறது length. ஏன்னா since p is the length of perpendicular from the origin to the line. So length of the perpendicular from the origin to the lineங்கிறதுனால நம்ம வெறும் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் வேல்யூ விட்டுறோம். we are leaving off the negative value. புரியுதா, அதனால நம்ம நெகட்டிவ் வேல்யூ விட்டுறோம். ஸோ அப்போ therefore p is equal to 6ன்னு கிடச்சிருது. இப்போ p is equal to 6ன்னு கிடச்சிருதா, அதை let us substitute in this. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த இது தானே கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் தானே கேட்டிருக்காங்க. இதுதானே ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்னு சொன்னோம். இதில் நம்ம pக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். let us substitute p here. ஓகேவா. ஸோ substituting p is equal to 6 in equation number 1. So 1ல substitute பண்ணுவோம். அப்போ therefore we get that x plus y is equal to 6 root 2. So which is the equation of the straight line? Which is the equation of the straight line AB. So AB ஓட equation இதுதான். புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, equation of the straight line இந்த நார்மல் ஃபார்ம் எழுதிக்கிறோம். நார்மல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். அதில் p தெரியாது. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே வச்சுட்டு இதை நம்ம இன்டர்செப்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு, இது எக்ஸ் இன்டர்செப்ட், இது ஒய் இன்டர்செப்ட், அதை யூஸ் பண்ணி அந்த ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு p கிடச்சிருது. we get p. அது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we get the equation of the straight line. ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கிடச்சிருது. புரிஞ்சுதா இது? ஓகே, இதுக்கு படம் போட்டால் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.18. எக்ஸாம்பிள் 6.18 பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the equation of the lines making an angle of 60 degree with a positive x-axis and at a distance of 5 root 2 units measured from the point 4,7 along the straight line x minus y plus 3 is equal to 0. ஸோ இதுதான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. இது என்னன்றது நமக்கு படம் போட்டால் தான் கிளியராக புரியும். இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நம்ம அந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன், அது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். அது பார்த்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ parametric form of equation of a straight line, அதுக்கு ஃபார்முலா என்ன படித்தோம், x minus x1 by cos theta is equal to y minus y1 by sin theta is equal to r ன்னு சொன்னோம். So this is the parametric form of equation of a straight line. That is equation of the straight line making an angle theta with x-axis. x-axis ஓட thetaங்கிற angle make பண்ணுது and it passes through the point x1 y1ல போகுது. ஓகேவா. ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் இதுதான். அந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் இதுதான் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம்னு சொன்னோம். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் சொன்னோம். ஓகேவா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஆறுங்கிறது என்னென்னா, ஆறுங்கிறது நம்ம p எனி பாயிண்ட் x, y லோக்கஸ் எப்போ கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணுவோம், ph, k அதை யூஸ் பண்ணி தான் நம்ம லோக்கஸ் கண்டுபிடிப்போம். அதுமாதிரி இங்கே p எனி பாயிண்ட் x, y எடுத்துக்கலாம். ஓகேவா. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கிவன் பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் r. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கிவன் பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் r. ஓகேவா. இந்த r வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் r, தட் இஸ் இந்த px, y இங்கே இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் r இருக்கும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு r இருக்கும். தட் இஸ் மைனஸ் r இங்கே இருக்கும், ப்ளஸ் r இங்கே இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த r வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள்,
So clearly the coordinates of the point depend on the value of r. R பொறுத்து தான் இருக்கும். This variable r is called the parameter. Since r is a parameter, the equations are called parametric equations. The value of r is positive for all points lying on the line one side of the given point and negative for all points lying on the line other side of the given point. That is, இந்த r வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த கொடுத்துருக்க பாயிண்ட், இதுக்கு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் r வரும். இந்த சைடில் எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் பாசிட்டிவ் r வரும். இந்த சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் அதர் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வரும். வில் கெட் நெகட்டிவ் r. r வந்து நெகட்டிவாக இருக்கும். புரியுதா? இந்த சைடில் ஃபுல்லாக பாசிட்டிவ் r வரும், இந்த சைடில் ஃபுல்லாக நெகட்டிவ் r வரும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த சம் போட போகிறோம். இப்போ போட போகிற பர்டிகுலர் சம் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எ லைனில் ஒரு பாயிண்ட் எடுத்தோன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் அதில் r பாசிட்டிவாக இருக்கும். இந்த சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் r நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நம்ம இந்த இதில் படித்தோம். ஓகே, இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 60 degree with a positive x-axis and at a distance of 5√2 units measured from the point 4,7 along the line x minus y plus 3 is equal to 0. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் மேலே இருக்குது. இந்த பாயிண்ட் 4,7 வந்து இந்த லைன் மேலே இருக்குது. அண்டு இந்த 5√2 அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது நமக்கு தேவையான லைன். ஸோ இது படம் போட்டால் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். இது ஆரிஜின். ஓகேவா? லெட் அஸ் இமேஜின் லைக் திஸ். இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ், அந்த லைன் வந்து இந்த மாதிரி இருக்குது. இட் இஸ் லைக் திஸ். ஒரு லைன் இருக்குது. இதுதான் இந்த லைன். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அந்த லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லைன் இதுதான். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த கிவன் லைன். ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லைன் இது. ஓகேவா? இந்த லைன் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த லைன் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. 4,7ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த லைன் மேலே we have a point 4,7. ஸோ இந்த லைன் மேலே நமக்கு 4,7ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ். ஸோ இங்கே கொடுக்கும்போதே லைன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ். அப்போ 2 லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் நம்ம. ப்ளூரலில் கொடுத்துருக்காங்களே, அப்போ 2 லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த 2 லைனும் எப்படி இருக்குது? இட் மேக்ஸ் ஆங்கிள் 60 degree வித் அ பாசிட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட 60 degree மேக் பண்ணுது. அந்த 2 லைனுமே எக்ஸ் ஆக்சிஸோட 60 degree மேக் பண்ணுது. ஓகேவா? அண்ட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5√2 units measured from the point 4,7. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 5√2 units தள்ளி இருக்குது. அந்த பாயிண்ட்டும் இந்த லைன் மேலே தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 லைனும் சப்போஸ் இப்படி இருக்கதை இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் இது ஒரு 60 degree and then one more line இதே மாதிரி. one more line. ஸோ இந்த 2 லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இதுவும் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 60 degree. ஓகேவா? இந்த 2 லைனுமே 60 degree மேக் பண்ணுது. அண்ட் இந்த 2 லைனுமே இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ், தட் இஸ் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். தட் இஸ் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 4,7, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5√2. அதுமாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் 5√2. இந்த 2 பாயிண்ட்ஸுமே இந்த 4,7லேருந்து 5√2 டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு சைடில் இருந்தால் ப்ளஸ் 5√2, இன்னொரு சைடில் இருந்தால் மைனஸ் 5√2. ஸோ இருக்குது, இந்த சைட் ப்ளஸ் இந்த சைட் மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட்ஸ், இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியாக போகக்கூடிய லைன்ஸ், அந்த 2 லைனுமே 60 degree எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த லைனோட ஈக்குவேஷனையும் இந்த லைனோட ஈக்குவேஷனையும் கண்டுபிடிக்கணும். கொஷின் புரிஞ்சுதாமா? நமக்கு இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த லைன் தான் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற லைன் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த லைன் வந்து இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 4,7.
ஓகேவா? இந்த லைன் மேலேயே இன்னும் 2 லைன் கட் பண்ணுது. அந்த 2 லைனும் எக்ஸ் ஆக்சிஸோட 60 டிகிரிஸ் மேக் பண்ணுது. அண்ட் என்னென்னா இந்த கட் பண்ணுற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதுமாதிரி இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த 2 பாயிண்ட்ஸுமே இந்த பாயிண்ட்லேருந்து 5√2 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 5√2 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. அதுமாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 5√2 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 2 லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. we have to find the equation of these 2 lines. இந்த 2 லைனுமே makes an angle of 60 degree and it passes through these 2 points. இப்போ இந்த 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா equation of the line making an angle of 60 degree and passing through the point. ஏன்னா ஆங்கிள் தெரிஞ்சால் ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் தெரிஞ்சால் equation of the line கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இங்கேயும் நமக்கு ஆங்கிள் தெரிஞ்சால் ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் யூஸ் பண்ணி we can find the equation of the line. equation of the line கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இது என்ன பாயிண்ட், இது என்ன பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டும் என்ன, இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். we are going to find the coordinates. இந்த கோஆர்டினேட்ஸ் என்ன, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? now நம்ம என்ன பண்ணலாம்னா, the given equation, given line equation எஸ், நமக்கு என்ன லைன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த லைன் வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன்? முதல் இதோட ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப், ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் 1. ஸோ ஸ்லோப் என்ன? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? இட் இஸ் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்ன படித்தோம்? இட் இஸ் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் divided by coefficient of y. இதான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே what about coefficient of x? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. மைனஸ் 1 divided by y-ஓட கோஎஃபிஷியன்ட் இட் இஸ் மைனஸ் 1. ஏன்னா ஃபார்முலாவில் ஆல்ரெடி நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் coefficient of x by coefficient of y தான் ஃபார்முலா. ஸோ அப்போ இட் இஸ் minus 1 by minus 1 which is equal to 1. ஸோ ஸ்லோப் is equal to 1. that is tan theta is equal to 1. அப்போ இதுலேருந்து theta என்ன வரும்? theta is equal to 45 degrees இல்லையா? tan theta is equal to 1 na, theta is equal to 45 degrees. அப்போ therefore this line makes an angle of 45 degrees with x axis. இந்த line வந்து 45 degrees make பண்ணுது. Now equation of this line in the parametric form. அப்போ therefore parametric form of equation of line x minus y plus 3 is equal to 0. இதே line equation தான் நம்ம இப்போ parametric formல எழுத போகிறோம். ஓகேவா? இதே லைன் ஈக்குவேஷனை பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுத போகிறோம். இது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரிஸ் அண்ட் இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 4,7. ஸோ அப்போ தேர்ஃபோர் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் எக்ஸ் மைனஸ் x1 பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் y1 பை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர். இதான் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ அப்போ இந்த பேராமெட்ரிக் ஃபார்மில் x1 y1ங்கிறது இந்த 4,7. இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 4,7 அண்ட் தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள் இட் மேக்ஸ் வித் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ தேர்ஃபோர் இங்கே x1 y1 is equal to 4,7. இது நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ therefore x minus 4 divided by cos 45 is equal to y minus 7 divided by sin 45 is equal to, and this makes a distance. இந்த distance வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5√2. ஏன்னா நமக்கு இந்த 2 பாயிண்ட் வேணும். இந்த 2 பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது? 5√2 தள்ளி இருக்குது இல்லையா? ரெண்டு சைட்லேருந்தும் 5√2 தள்ளி இருக்குது. ஸோ அதனால் let us take it as plus or minus 5√2. இங்கே ஆறுங்கிறது plus or minus 5√2. ஓகேவா? அண்டு r is equal to plus or minus 5√2. ஏன்னா நமக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் வேணும். இது 2 என்ன பாயிண்ட்டுன்னு தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா is equal to plus or minus 5√2. ஏன்னா இந்த பக்கம் எடுத்தால் plus 5√2, இந்த பக்கம் எடுத்தால் minus 5√2ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் cos 45 வேல்யூ என்ன? இட் இஸ் 1/√2 இல்லையா? இப்போ therefore this can be written as x minus 4 by 1/√2 is equal to y minus 7 divided by 1/√2 is equal to plus or minus 5√2. ஸோ இப்போ ப்ளஸ் 5√2ன்னு எடுத்து ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிப்போம், மைனஸ் 5√2ன்னு எடுத்து ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிப்போம். ஸோ ப்ளஸ் 5√2ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோஆர்டினேட் கிடச்சிரும். மைனஸ் 5√2ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோஆர்டினேட் கிடச்சிரும். ஓகேவா? இந்த கோஆர்டினேட்டையும் இந்த ஆங்கிளையும் வச்சு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் கிடச்சிரும். இந்த கோஆர்டினேட்டும் இந்த ஆங்கிளையும் வச்சு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் 5√2ன்னு எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். இப்போ therefore x minus 4
root 2 into x minus 4 is equal to root 2 into y minus 7 is equal to plus 5 root 2. இது ஒரு equation எடுத்துக்கலாம். And then another equation வந்து another இது வந்து root 2 into x minus 4 is equal to root 2 into y minus 7 is equal to minus 5 root 2. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு இது எடுத்துக்கலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம root 2 காமனாக இருக்குல்லையா, கேன்சல் பண்ணிடலாம். let us cancel root 2. so root 2 cancel பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? x minus 4 is equal to y minus 7 is equal to 5. அதே மாதிரி இங்கே x minus 4 is equal to y minus 7 is equal to minus 5. so இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணும், equating these two. அப்போ from this x minus 4 is equal to 5, அப்போ x is equal to 5 plus 4 which is equal to 9 ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே y minus 7 is equal to 5, அப்போ y is equal to 7 plus 5 12. அப்போ ஒரு கோஆர்டினேட் வந்து 9,12. another coordinate x minus 4 is equal to minus 5, அப்போ x is equal to minus 1. அது மாதிரி y minus 7 is equal to minus 5, அப்போ therefore y is equal to 2. அப்போ therefore the coordinates at which or the points, therefore the points which are at a distance of 5 root 2 with 4,7. so இந்த 4,7ங்கிற பாயிண்ட்லேருந்து 5 root 2 டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஆர் என்னென்ன? 9,12 and minus 1,2. these two are the points. now equation of the line passing through 9,12 and making or having slope m is equal to tan 60. ஏன்னா இங்கே கொடுத்துருக்க ஆங்கிள் வந்து 60 degree. so m is equal to tan 60 which is equal to root 3. so m is equal to root 3 இங்கே. equation of the line passing through the point 9,12 and having the slope root 3. root 3 slope இருக்கணும். and இதோட point வந்து 9,12னா அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? it is y minus y1 is equal to m into x minus x1. இதான ஃபார்முலா படித்தோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ y minus 12 is equal to root 3 into x minus 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? y minus 12 is equal to root 3x minus 9 root 3ன்னு வந்துடும். ஓகேவா? let us bring everything to one side. எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ root 3x minus y minus 9 root 3 plus 12 is equal to 0. or in other words root 3x இதோட இப்படியே விட்டுறலாம். you can leave it like this. so இது ஒரு equation. and then one more equation of the line passing through minus 1,2 and having slope. இதுக்கும் slope வந்து என்ன? m is equal to tan 60 which is equal to root 3. so இதுக்கு equation என்ன? y minus y1 is equal to m into x minus x1. but that is y minus 2 is equal to root 3 into x plus 1. so உள்ள multiply பண்ணிங்கன்னா y minus 2 is equal to root 3x plus root 3. bringing everything to one side. root 3x minus y plus 2 plus root 3 is equal to 0. so this is the other equation. so therefore the required equations are. so what are the required equation? root 3x minus y minus 9 root 3 plus 12 is equal to 0. இது ஒரு equation. and the other equation is root 3x minus y plus 2 plus root 3 is equal to 0. so these two are the required equation. புரிஞ்சுதா இது? ஸோ இந்த சைட் ப்ளஸ் 5 root 2 தள்ளி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து இது வந்து 9,12ன்னு கண்டுபிடிச்சோம். அது மாதிரி இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்? இட் இஸ் -1,2ன்னு கண்டுபிடிச்சோம். -1,2ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போது நம்ம இந்த ரெண்டு லைன்ஸோட இக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்.
ஓகேவா it makes an angle 60 degree னா அப்போ இதோட slope root 3 ன்னு வச்சுட்டு having the slope root 3 and passing through the point -1, 2 அதோட equation and then having the slope root 3 and passing through the point 9, 12 இந்த ரெண்டுத்தோட equation கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதாமா? இதுக்கு படம் போட்டால் தான் புரியும். நீங்கள் எக்ஸாமில் படம் போடணுன்னா போடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். போடலைனாலும் பரவாயில்ல, பட் இது படம் போட்டால் தான் புரியும். அதனால் ப்ளீஸ் நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணும்போது ட்ரா இட் வித் த ஃபிகர். இதுக்கு படம் அவங்க கொடுக்கல, படம் கொடுக்காம நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. கொஞ்சம் படம் இது எக்ஸாக்டாக இதே மாதிரி வர மாதிரி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதர்வைஸ் கண்டிப்பாக வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகேவா? ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.19. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? Express the equation root 3x minus y plus 4 is equal to 0 in the following equivalent form. So இந்த equation வந்து we have to express it in slope intercept form அப்புறம் normal form. இந்த மூணு ஃபார்ம்லேயும் நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எப்படி ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷனை இந்த மூணு ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அது இப்போ பார்க்கலாம். Now இதே ஈக்குவேஷனை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ the given line equation is, ஸோ என்ன லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? root 3x minus y plus 4 is equal to 0 இதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். இந்த சம் இம்பார்ட்டன்ட்மா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது. ஸோ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதணும். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முங்கிறது என்ன? y is equal to mx plus c அந்த ஃபார்மில் எழுதணும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? y is equal to mx plus cன்னு. ஸோ அப்போ y இந்த minus y அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா y is equal to root 3x plus 4. So this is the equation of the straight line in the slope intercept form. So which is of the form, so இது எந்த ஃபார்மில் இருக்குது? y is equal to mx plus c. ஸோ இதுதான் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகேவா? இங்கே m is equal to root 3 and c is equal to 4. y intercept 4 and the slope is root 3. ஓகேவா? ஸோ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்முங்கிறது என்ன? வாட் இஸ் இன்டர்செப்ட் ஃபார்ம்? இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருக்கணும்? x by a plus y by b is equal to 1 அந்த ஃபார்மில் இருக்கணும். x by a plus y by b is equal to 1 அந்த ஃபார்மில் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுவோம்? அதுக்கு இந்த 4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? root 3x minus y is equal to minus 4ன்னு வந்துருமா? ஸோ இப்போ -4ஆல் ஃபுல்லாக த்ரூ அவுட் டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பை -4. ஸோ -4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? root 3x by -4 minus y divided by -4 is equal to 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த root 3 டினாமினேட்டர் கொண்டு வந்துடும். இப்போ x by -4 by root 3 அண்ட் இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் y by 4 is equal to 1. ஸோ which is in the intercept form. ஸோ இதுதான் வந்து intercept form. ஸோ which is of the form, so இது எந்த ஃபார்மில் இருக்குது? x by a plus y by b is equal to 1 where x intercept a is equal to -4 by root 3 and y intercept b is equal to 4. ஓகேவா? நம்ம இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதியாச்சு. அடுத்து மூணாவது வந்து நார்மல் ஃபார்ம். இந்த நார்மல் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் எப்படி நார்மல் ஃபார்மில் எழுதணும்னு. இந்த நார்மல் ஃபார்மில் எழுதுறதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது, அது என்னன்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இப்போ நார்மல் ஃபார்மில் எழுதுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? root 3x minus y plus 4 is equal to 0 இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த கான்ஸ்டண்ட்டை அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடும். இந்த கான்ஸ்டன்ட் 4 அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடலாம். 4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஆக்சுவலாக நார்மல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் என்ன? எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்மில் கொண்டு வந்து எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இது root 3x minus y is equal to -4. இங்கே பிங்கிறது எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும்.
p வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவ் வரவே கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா மைனஸால் த்ரூ டிவைட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே மைனஸ் கூட இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மைனஸ் கூட இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ அதனால் யூ ஹாவ் டு டிவைட் இட் த்ரூ அவுட் பை மைனஸ். ஸோ மைனஸால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன வரும், -√3x + y is equal to 4ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை we have to divide it throughout by root of a square plus b square. அதால டிவைட் பண்ணணும். ஓகேவா, we have to divide it throughout by root of a square plus b square. ஸோ இங்கே ஏங்கிறது -√3, bங்கிறது 1, coefficient of x தான் a, coefficient of y தான் b. ஓகேவா, ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் என்ன, ax + by + c is equal to 0 இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஏங்கிறது இட் இஸ் -√3 and b is equal to 1. ஸோ அதால் டிவைட் பண்ணோன்னா -√3 the whole square plus 1 square, இப்போ which is equal to, so sorry -√3. ஸோ அப்போ it is 3 + 1 which is √4 which is equal to 2. ஸோ throughout 2 ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், -√3/2 into x plus 1/2 into y is equal to 4/2. 4/2 is 2ன்னு வந்துடும். 4/2 is 2. ஓகேவா, ஸோ அப்போ therefore நமக்கு என்ன கிடைக்கும்னா -√3/2 into x plus 1/2 into y is equal to 2ன்னு வந்துடும். Now which is of the form x cos alpha plus y sin alpha is equal to p. இப்போ இதில் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, p கண்டுபிடிச்சிட்டோம், 2 தான் p. அப்போ ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்போ therefore cos alpha is equal to -√3/2 and sin alpha is equal to 1/2. ஓகேவா, ஸோ அப்போ cos alpha is equal to -√3/2. இப்போ இங்கே cos நெகட்டிவ் அண்ட் sin பாசிட்டிவ். cos வந்து நெகட்டிவாக இருக்குது, sin பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வரும் இந்த ஆங்கிள், cos வந்து நெகட்டிவாக இருக்குது, sin பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ட்ரிக்னாமெட்ரியில், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு sin பாசிட்டிவ், ஓகேவா, மீதி இருக்க எல்லாமே நெகட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா tan பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா cos பாசிட்டிவ். ஓகேவா, இங்கே நமக்கு sin பாசிட்டிவாக இருக்குது. sin வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் பாசிட்டிவ். sin is positive in first and second quadrant. cos எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து it is negative. எந்தெந்த குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ், செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் நெகட்டிவ். அப்போ therefore this angle should lie in second quadrant. இந்த ஆங்கிள் வந்து செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளாக இருக்கணும். This angle should lie in second quadrant. So cos alpha is negative and sin alpha is positive. அப்போ therefore alpha lies in second quadrant. So alpha should lie in second quadrant. Alpha வந்து second quadrantல தான் இருக்கணும். So second quadrant angle எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு, cos alpha is equal to -√3/2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், this we can write it as cos of செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்னாலே எப்படி எழுதணும், π - θன்னு எழுதணும். படித்தோம் இல்லையா, cos of π - θ ஆர் 180 - θ, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். π மைனஸ்னு எழுதலாம், ஆர் 180 மைனஸ். ஸோ cos எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும், காஸோட எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும், உங்களுக்கு cos 30க்கு தான் √3/2 வரும். ஸோ அப்போ இட் இஸ் 180 - 30 which is equal to cos 150ன்னு வந்துடும். cos 150 தான் -√3/2. அதே மாதிரி sin alpha is equal to 1/2னா அப்போ இதை எப்படி எழுதலாம், sin of 180 - 30ன்னு எழுதலாம் இல்லையா. ஏன்னா sin 30 1/2. ஸோ sin of 180 - 30 is equal to sin 150. ஏன்னா sin of 180 - θ lies in second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin is positive and 180 இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன். அப்போ sin 30 1/2னே வரும். புரியுதா, வேற cos நெகட்டிவ். முதல்ல எந்த குவாட்ரண்ட்டுன்னு முடிவு பண்ணிடணுமா, முடிவு பண்ணிவிட்டு அப்புறமா ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃப்ரம் திஸ் we can say that therefore alpha is equal to 150. இப்போ ஆல்ஃபா என்ன 150. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா we are going to substitute here. இங்கே substitute பண்ண போகிறோம். இங்கே வந்து p is equal to 2. p is equal to 2. இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. வேர் p is equal to 2. ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், ஸோ இட் இஸ் கோயிங் டு பி x into cos 150 plus y into sin 150 is equal to 2. So this is the equation of the line in the normal form. So which is the equation of line in normal form? புரிஞ்சுதா, நார்மல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இதுதான்.
எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரிஞ்சுதா? ஸோ நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிக்க என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிடணும். கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்தால் த்ரூ அவுட் மைனஸால் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட்டை பாசிட்டிவ் வச்சுக்கலாம். இந்த பக்கம்லாம் நெகட்டிவ் இருந்தால் பரவாயில்ல, கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பி எப்பயுமே பாசிட்டிவ் தான். பிங்கிறது லெங்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். அப்புறம் என்ன பண்ணணும்னா த்ரூ அவுட் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரால் டிவைட் பண்ணும். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரால் டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வரும்? இந்த மாதிரி வந்துடும் இல்லையா? ரூட் 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. the equation will get it like this, minus root 3 by 2x plus 1 by 2 into y is equal to 2 கிடச்சிரும். will get it like this. இப்போ என்ன பண்ணுறோம்? இது இந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ p is equal to 2 அது கிடச்சிருச்சு. cos alpha is equal to minus root 3 by 2 and sin alpha is equal to 1 by 2. cos நெகட்டிவாக இருக்குது, sin பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வரும் இந்த ஆங்கிள் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் கண்டுபிடிச்சி எழுதிக்கிறோம். ஓகேவா? எழுதிட்டு அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இன் த நார்மல் ஃபார்ம். ஸோ இதுதான் நார்மல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 6.20 இது பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரீரைட் திஸ் ஈக்குவேஷன் இன்டூ நார்மல் ஃபார்ம். இதை நார்மல் ஃபார்மில் எது சொல்லியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ போட்டு அதே மெத்தடில் போடலாம். இந்த மாதிரி வேணாம். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் போடுவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மெத்தட் வேணாம், புக்கில் கொடுத்துருக்க மெத்தட் வேணாம். ஸோ த கிவன் லைன் ஈக்குவேஷன் இஸ், ஸோ என்ன லைன் கொடுத்துருக்காங்க? இஸ் ரூட் 3x + y + 4 is equal to 0. இதான கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல கான்ஸ்டண்ட்டாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ ரூட் 3x + y is equal to -4. இந்த கான்ஸ்டன்ட் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? we have to divide it by minus. த்ரூ அவுட் மைனஸால் டிவைட் பண்ணிடுவோம். மைனஸால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? minus root 3x minus y is equal to 4ன்னு வந்துடும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? we have to divide it by root of a square plus b square which is equal to root of minus root 3 the whole square plus minus 1 the whole square. அப்போ which is 3 plus 1 4 root 4 which is equal to 2. 2ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? minus root 3 by 2 into x minus 1 by 2 into y is equal to 4 by 2, or which can be written as minus root 3 by 2 into x minus 1 by 2 into y is equal to 2ன்னு வந்துடும். ஸோ which is of the form, ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? x cos alpha plus y sin alpha is equal to p. So இங்கே வந்து therefore cos alpha is equal to minus root 3 by 2, sin alpha is equal to minus 1 by 2 and p is equal to 2ன்னு கிடச்சிரும். இப்போ காஸும் நெகட்டிவ் சைனும் நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கு இல்லையா? அப்போ ஆல்ஃபா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? காஸும் நெகட்டிவ் சைனும் நெகட்டிவ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இங்கே ஆல் பாசிட்டிவ், இங்கே சைன் பாசிட்டிவ், இங்கே டேன் பாசிட்டிவ், இங்கே காஸ் பாசிட்டிவ். அப்போ காஸும் நெகட்டிவாக இருக்குது, சைனும் நெகட்டிவாக இருக்குது. அப்போ ஆங்கிள் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கணும் இல்லையா? த ஆல்ஃபா ஷுட் லை இன் த தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ இங்கே நமக்கு ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் நெகட்டிவ் அண்ட் சைன் ஆல்ஃபா இஸ் நெகட்டிவ். அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிப்போம். ஸோ காஸ் ஆல்ஃபா என்னன்னு கொடுத்துருக்காங்க? இட் இஸ் minus root 3 by 2. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்? 180 + θ அப்படி எடுக்கணும். we have to take it as 180 + θ. ஸோ இப்போ it is cos of 180 + 30, இப்போ which is equal to cos 210. அது மாதிரி sin alpha is equal to minus 1 by 2. அப்போ இது எப்படி எழுதலாம்? sin of 180 + 30ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ which is equal to sin 210. அப்போ therefore alpha is equal to 210. அப்போ therefore equation of the line in normal form. So normal form of equation of the line என்ன? It is x into cos 210 plus y into sin 210 is equal to 2. So this is the equation of the straight line in the normal form. So இதான் equation of the straight line in the normal form. புரிஞ்சுதாமா? இதை you can also write it in radian measure. radian measureலையும் எழுதிக்கலாம். டிகிரி மெஷர் இல்லாமல் ரேடியன் மெஷர்லையும் எழுதிக்கலாம். ஓகேவா?